ஜோதிடத்தில் இப்போல்லாம் பரிகாரம் சொன்னால் செய்யவே முடியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஜனங்க சுவாமியை பார்க்குறதுக்கே 2-3 மணி நேரம் நீங்கள் க்யூவில் நின்றுட்டு அதுக்கப்புறம் சுவாமியை கிட்ட போய் பார்க்கும்போது பிடிச்சி தள்ளிட்டு வந்துடுறோம். ஆக நம்ம கர்மத்தை போக்குறது கூட இப்போ கோவில்களில் முடியல. அதனால் இனிமேப்பட்டு நாங்கள் ஜோதிடத்தில் உங்களுக்கு சொல்கிற பரிகாரங்களில் ரஷ்ஷே இல்லாத கோவில், ஊருக்கு வெளிப்புறமாக ஒருவேளை பூஜைக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுற கோவில்கள் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட கோவில்களில் போய்ட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. இப்போ நாங்களாம் கூட நிறைய கோவில்கள் உங்களுக்கு சொல்கிறோம். என்னுடைய பழைய ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தி யாத்திரைன்னு சொல்லிட்டு நிறைய கோவில்களுக்கு போயிட்டு கிரக பரிகாரங்கள் எந்தெந்த கோவிலில் செய்யலான்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் எதிர்வரும் ராகு கேது பெயர்ச்சிக்கு 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:20க்கு சார் எல்லோரும் ஒரு கோயிலுக்கு போனால் அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அந்த தர்மகர்த்தா, அந்த ஈவோ, அரசாங்கம் கூட என்னங்க பண்ணோம், ஓரளவுக்கு தான் பாதுகாப்பு. எல்லாரும் போய் கோவிந்தா கோவிந்தா நாராயணா அப்படின்னா எப்படி பாதுகாப்பு? ஆகவே கொஞ்சம் பிரித்து நம்ம எல்லா கோவில்களுக்கும் போனோம்னா அவங்களுக்கும் பாதுகாப்பு நல்லாயிருக்கும். எல்லா கோவில்களும் விரிவடையும். அந்த மாதிரி தான் தென்காளாஸ்தின்னு சொல்லக்கூடிய, அது வடகாளாஸ்தி ராகு கேது ஸ்தலம். இது தென்காளாஸ்தின்னு சொல்லக்கூடிய சேஷபுரீஸ்வரர் திருக்கோவில் திருப்பாம்புரம். இந்த கோவிலில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. ராகு கேது 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. இந்த 2 பேரும் இருக்கிற இடத்துல வன்னி மரம் தான் மிகப்பெரிய ஸ்தல விருட்சம். இது பல நூற்றாண்டு ஸ்தல விருட்சம். நாங்கள் கூட மூர்த்தி, தலம், தீர்த்தம் அப்படின்னு நிறைய ரகசியங்களை சொல்லுவோம். இந்த திருப்பாம்பரம் கோயிலில் இந்த வன்னி மரத்தின் கீழே நீங்கள் உட்காந்து கொஞ்சம் தீபம் போட்டு தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு தயவு செஞ்சு திருப்பாம்பரம் போயிட்டு வாங்க. அந்த திருப்பாம்பரம் போகும்போது உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் வந்தே தீரும். 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20க்கு தான் மாறுறாங்க. இதுவே 2 கிரகங்கள் மாறும்போது ஒரு கிரகம் நமக்கு ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா ஒரு கிரகம் நமக்கு மைனஸாக தான் இருக்கும். இருந்தாலும் நிழல் கிரகங்கள், குரு பார்வை இருக்கா நம்ம ஜாதகத்தில், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு கிரகம் மாறும்போதே இத்தனை வைப்ரேஷனாக இருக்குது. சனீஸ்வரர் மாறும்போது அடுத்து குரு மாறப்போகிறார், அதுக்கு அடுத்து ராகு கேது மாறப்போகிறாங்க. அப்போ எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும்? வேர்ல்டு ட்ரேட் வார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கிறோம். இருந்தாலும் நான் சில பரிகாரங்களுக்கு சில எளிமையான கோவில்கள் சொல்கிறேன். உங்கள் வீடு பக்கத்திலே போயிட்டு வாங்க. இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.